வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இன்னைக்கு கல்லூரியும் விடுமுறை, ஜிம்முக்கும் விடுமுறைனால ஒரே குஜாலியான நாளா தான் இருந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 9 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வானத்துல பறக்கிற பறவை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே அப்படியே பல்லையே விலைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சிக்கன் வாங்கிட்டு வர சொன்ன ஒரே காரணத்தினால சிக்கன் கடைக்கு போயிட்டு என்னடா இவன் சிக்கன் சொல்லிட்டு மட்டனை காட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க சிக்கனும் அவைலபிள் நண்பர்களே. கூட்டத்திலேயே அடிச்சு பிடிச்சி அதை வாங்கி வீட்டுக்கு வர வழியில ஒரு கிழமை கல்ல கொண்டு நாய் ஏறிய நாய் என் டயருக்குள்ள வந்து சொருக கொஞ்ச நேரத்திலேயே தமாசாக தெரிஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு வந்து 3 மணி நேரமா நின்று முழு குளியிலையும் போட்டதுக்கு அப்புறம் ஹமாம் சோப் ஆட்ல வர பொண்ணு மாதிரி நம்மளாலேயே ஜொலிக்க முடியலன்னு ஒரு சின்ன மன கஷ்டம். அதுக்கப்புறம் காலை உணவுக்கு தேவையான புரதத்தை நானே செய்ய கிளம்பிறங்கிட்டேன். எங்க அம்மாட்ட கேட்டா எமோஷன் சென்டிமெண்டா போட்டுருவாங்க. அதனாலதான் நண்பர்களே, காலை உணவுக்கு கொஞ்சமா சிக்கனையும் 2 முட்டையில ஒரு அரை முட்டையும் 1 கூமுட்டையும் செஞ்சு நானே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்ற காரணத்தினால அண்ணன் மதியம் ஃபுல்லா ஒரே மட்டை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல நடைப்பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி சங்கீதா கப்பையில போய் ஒரு காப்பியை போட்டுட்டு இந்த வாரத்துக்கான நடைப்பயிற்சியை பக்கத்து ஏரியால போடலாம்னு பார்த்தா இவனை போல ஒரு 5 பேர் அண்ணனை சுத்து போட்டானுங்க. எப்படியோ அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் பக்கத்து ஏரியா தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போய்க்கலாம்னு ஒரு பேச்சை போட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டானுங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போட்ட நடைப்பயிற்சியில இந்த மரத்தை தான் பார்த்தேன். நிறைய பறவைகள் சத்தத்தோட சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நண்பர்களே, இந்த வாரத்துக்கான அழுக்கு துணி அதிகமா சேர்ந்த காரணத்தினால எங்க அம்மாட்டையே துணி துவைக்கிற டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சிட்டேன். எங்க அம்மாவும் நல்ல ஒரு தாயை துவைச்சு கொடுத்துட்டாங்க. அதையும் நானும் மடிச்சு வச்சுட்டு இரவு உணவுக்கு 3 முழு முட்டையும் கொஞ்சமா சிக்கனையும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு வந்து எடிட் பண்ற நேரத்துல எவன் சூனிய வச்சானே தெரியல. ஒரே டெப்ரமிஷன் வாழ்க்கையை நினைச்சு அதுக்கப்புறம் நம்ம ரோசி அப்புறம் இருக்கிற இன்னொருத்தவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் நான் சுயநனவுக்கே வந்தேன். அப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நானும் தூங்கிட்டேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே.